வணக்கம் சென்டர் மேப் வியூவர்ஸ், காலை வணக்கம். நான் உங்கள் கபிலன். நம்ம வந்து வீடியோ வடிவில் சமச்சீர் புத்தகம்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் போயிட்டு இருக்கு. இது 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொரு வீடியோவாக வரும். நீங்கள் வீடியோ வடிவில், ஏன்னா நீங்கள் மொபைல் எங்கே இருந்தாலும் கேரி பண்ணுவீங்க, வீட்டில் இருந்தாலும் டேப்லெட் யூஸ் பண்ணுவீங்க, டேப் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் எங்கேயுமே புக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவையே இல்லை. இப்போ நமக்கு இருக்கிற இந்த கரெக்டான இந்த கையில் வச்சுக்கிட்டு என்ன அந்த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதனாலன்னா மொபைலு, இன்டர்நெட்டு எல்லாமே. அப்போல்லாம் நம்ம ஏதாவது வேணும்னா ஒன்று லைப்ரரிக்கு போகணும், ஒன்று ரிசர்ச் சென்டருக்கு போகணும், ஒன்று ஏதாவது புக்கை நம்ம வாங்கி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இனிமேலுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் எதுவுமே இதில் இந்த வீடியோ வடிவில் நீங்கள் கொடுக்குறத நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு யூடியூப்லையோ இல்லை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருந்த ஃபைலையோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா நிலவும், அதாவது போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? கோள்களை பார்த்தோம். எங்கே? யூனிவர்ஸு ஃபஸ்ட்டு பேரண்டம் பார்த்தோம். பேரண்டத்துலேருந்து வெடிச்சு பிக் பேங் தியரின்னு சொல்லிட்டு ஒன்று வெடிச்சு என்ன உருவானுச்சு அப்படின்னா அதாவது சூரிய குடும்பம் ஒன்று உருவானுச்சு. அந்த சூரிய குடும்பத்துலேருந்து என்ன வரும்? பிளானட்ஸு, 8 பிளானட்ஸு. அந்த பிளானட்ஸுக்கு பக்கத்தில் ஒவ்வொரு பிளானட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, கோள்கள். இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு பூமி சொன்னோம்னா நம்ம பூமிக்கு பக்கத்தில் எது இருக்கு? 3 தான் துணைக்கோள்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதோட துணைக்கோள்கள், ஏன்னா அதுவும் நமக்கு ரோல் பண்ணுது. அதே சேம் டைமு எல்லா கோள்களுக்கும் எத்தனை துணைக்கோள்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த துணைக்கோள்கள்லேருந்து சின்ன சின்ன கற்கள், மீட்டராய்ட்னு சொல்லுவாங்க, காம்ரேட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன காமெட்ஸ், அந்த இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பெருங்கற்கள், துணைக்கற்கள், சிறுகற்கள், விண் பொருட்கள், வான் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தமிழ்ல பேர் உண்டு. அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நம்ம எதை மட்டும் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பூமியை மட்டும்தான் பார்க்க போறோம். இப்போ பூமின்னா சரி, பிக் பேங் தியரி வந்து சூரிய குடும்பம் உருவானுச்சு. சூரிய குடும்பத்திலிருந்து மில்கிவே, நம்மளுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? மில்கிவே கேலக்சி, அதுக்கப்புறம் ஆண்ட்ரோமெடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த கேலக்சினா என்ன, பால்வெளி மண்டலம்னா என்ன அப்படின்னா அது ஒரு கூட்டு தொகுப்பு. அதே மாதிரி அதுலேருந்து இப்போ யூனிவர்ஸு, அதுலேருந்து சூரிய குடும்பம், மில்கிவே கேலக்சி, அதுலேருந்து சூரிய குடும்பம், அந்த சூரிய குடும்பத்துக்கு உள்ள 8 பிளானட்ஸு. அந்த 8 பிளானட்ஸ்ல நம்ம ஒன்று. ஓகேங்களா? பூமி நம்ம எத்தனாவது பிளேஸ்ல இருக்கோம்? 3வது பிளேஸ்ல இருக்கோம். அந்த என்ன பூமியில எப்படி உருவானுச்சு, எப்படியெல்லாம் வந்து ஒரு லேண்டு ஏன் வந்து சேட்டலைட்ல இருந்து பார்க்கும்போது நீளமா இருக்கு, எதனால வந்து அது பந்தலாசான்னு சொல்லுவாங்க, பனாஜியான்னு சொல்லுவாங்க, மவுண்டைன் சொல்லுவாங்க, ரேஞ்சஸ் சொல்லுவாங்க, அப்படின்னா எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை கதை தான் இந்த புக்கை நம்ம லெசனா பார்க்க போறோம். பட் இது ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம். ஓகேங்களா? அதுதான் இப்போ என்ன பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்னா பிக் பேங் தியரி நடந்துட்டு யூனிவர்ஸ்ல இருந்து உருவாகி மில்கிவே கேலக்சி உருவாயிட்டு, சூரிய குடும்பம் உருவாயிட்டு, பூமி உருவாயிட்டு. பூமி ஃபர்ஸ்ட் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இப்படிதான் இருந்திருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுதான் பூமி, எர்த்துன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி ஃபர்ஸ்ட் இருந்திருக்கும்னா இப்ப இப்படி இதுதான் லேண்டு. ஓகேங்களா? இதுதான் லேண்டு. பாக்கி இதெல்லாம் தண்ணி, வாட்டர். ஓகே, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பந்தலாசான்னு சொல்லுவாங்க. நீர் நிறைஞ்சு நிக்கிற பகுதி. அப்பெல்லாம் இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன், ஆர்டிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? அதாவது ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்கு, அந்த பாத்திரத்துக்கு நடுவுல இன்னொரு இதை வைக்கிறோம், ஒரு பொருளை வைக்கிறோம், முழுகாத பொருளை, மிதக்கிற பொருளை வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் லேண்டு. ஓகேங்களா? நம்மளுக்கு லேண்டை வந்து பனாஜியா, ஓகேங்களா, அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்ப நடந்திருக்கு இந்த இதுன்னா, இது 2000 மில்லியன் வருஷத்துல இப்படிதான். 2000 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு. ஓகேங்களா? நம்ம இது 15 வருஷம் சொல்லியிருக்கிறோம். அதுல இருந்து 3ல் 1 பங்கு 4.5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி சூரிய குடும்பம் உருவானுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதுல இந்த பூமியில 200 மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பூமி எப்படி இருந்திருக்குன்னா இப்படிதான் இருந்திருக்கு. இப்பதான் வந்து இந்தியா தனி, இது இந்தியன் ஓஷனு, ஆப்பிரிக்கா கான்டினென்ட், ஏசியா கான்டினென்ட், ஆஸ்திரேலியா கான்டினென்ட், அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒரே நிலப்பரப்பு. ஓகேங்களா? நீங்க தரை வழியாவே நம்ம இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு வரைக்கும் போகலாம். அப்போதைக்கு அப்படிதான் இருந்துச்சு. இந்த பூமியோட நகர்வுனால, அந்த துணைக்கோள்கள் உதவினால ஒவ்வொரு வருஷமும் ஏற்படுற ஒவ்வொரு மாற்றங்கள், கிளைமேட் சேஞ்சு, அதுவும் இல்லாம அதை தன்னை மாற்றிக்கிறது, நிலநடுக்கம் அப்படிங்கிற மாதிரில பூமி என்னது நகருதுன்னு சொல்லுவாங்க. இப்படிதான் நம்மளுக்கு குமரிகண்டம் உள்ள, அதாவது கடல்கோள்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. கடலோட நீர்மட்டம் உயர்ந்ததுன்னா கணக்கு கிடையாது. ஓகேங்களா? நம்ம லேண்ட் வந்து எப்படின்னா அந்த ஒவ்வொரு எர்த்குவேக் அப்பையும் ஒவ்வொரு சேஞ்சஸ் நடக்கும் லேண்ட்ல.
அதுதான் வந்து ஒவ்வொரு 2 லேண்ட் கன்வெர்ஜ் ஆகும்போது ஏற்படுறதா மலை. ஓகேங்களா? அது கன்வெர்ஜ் ஆகும்போது ஒரு இடத்துல உயருதுன்னா இன்னொரு இடத்துல குறையுதுன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் நமக்கு ஹிமாலயஸ் மவுண்டைன் கூடிக்கிட்டு போறதுனால என்ன பண்ணுவோம், குமரி மாவட்டம் குமரி கண்டம் உள்ள போயிடுச்சு. அதை சரிசமம் பண்றதுக்கு தான் வாட்டர்ஸ். ஓகேங்களா? அதுதான் வந்து உள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரிதான் ஒவ்வொரு இடங்கள்லயும் இந்த வேறுபாடுகள் நடந்திருக்கு. ஆக்சுவலா ஆஸ்திரேலியா சேர்ந்து இருந்துச்சு. இப்ப ஆஸ்திரேலியா என்ன பண்ணிருக்கு, பிரிஞ்சு போய் மிகப்பெரிய ஐலாண்ட் கான்டினென்டாவே மாறிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ரெண்டும் சேர்ந்துதான் இருந்திருக்கு. அது இப்ப பிரிஞ்சு இடையில மலாக்கா ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க, தரைவழி மூலியமா ஒரு சின்ன ஒரு ரோடு மாதிரி தான் இருக்கும். அது ஒரு கான்டினென்ட் இன்னொரு கான்டினென்ட் இணைக்கும். அதுவே ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இந்த கல்ஃப் ஆஃப் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, பெனிசோலா, அந்த இதெல்லாம் என்னன்னா சின்ன ஒரு இதுலதான் ஆறுகள் மாதிரி கடல் இருக்கும். அதுலதான் நம்ம கப்பல் வழி பண்ண முடியும். அது நம்மள பிரிக்கும். இப்படி ஒவ்வொரு மாற்றங்களும் எப்படி நடந்துச்சுன்னா டெக்டானிக் பிளேட்ஸோட சேஞ்சஸ் தான். ஓகேங்களா? அதே மாதிரிதான் இதுல நடந்திருக்கு. 2000 மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் வந்து ஆப்பிரிக்கா கான்டினென்ட், ஆர்டிக்ஸ் ஓஷன் உருவானது, அட்லாண்டிக் ஓஷன் உருவானது, பசிபிக் ஓஷன் உருவானது, இந்தியன் ஓஷன், அந்த இதெல்லாம் இது இப்ப நம்ம பேர் வச்சுக்கிட்டது. ஆனா காலங்கள் என்ன பண்ணுச்சு, அதுவே அதை தன்னை பிரிச்சுக்கிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம், மவுண்டைன்ஸ்லாம் எப்படி உருவாகுது, ரேஞ்சஸ்னா என்ன சொல்லுவாங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஹிமாலயன் ரேஞ்சஸ் சொல்லுவாங்க. ஆண்டிஸ் இது மேப் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். சவுத் ஆப்பிரிக்கா இதுல மேப்ல ஆண்டிஸ் மவுண்டைனு ஃப்ரம் சில்லி டு இது லாஸ்ட் வந்து பெரு வரைக்குமே வந்து எவ்வளவு பெரிய ரேஞ்சஸ் இருக்கு. அந்த ரேஞ்சஸ் எல்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னா 2 டெக்டானிக் பிளேட்ஸ் சேரும் போது அப்படியே உருவாகி ஸ்ரிங்க் ஆகுறதுதான் சேர்றது. ஓகேங்களா? அதுதான் ரேஞ்சஸ் சொல்லுவாங்க. இப்போ இந்த ரேஞ்சஸ் தொடர் மலைகள், அதாவது மலைகள் மீன்ஸ் மவுண்டைன்ஸ் வந்து அதை எப்படி சொல்லுவாங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர், 1,00,000 கிலோமீட்டர், 2,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல மவுண்டைன்ஸ் ஒரு இடத்துல இருக்கும். அது பாட்டுக்கு அந்த இதுல இருக்கிற ரேஞ்சஸ்ல இருக்கிற மிகப்பெரிய சிகரம் தான் அதுல வந்து என்னன்னா சிகரம் சொல்லுவாங்க. நானே சிகரம் சொல்றேன் பாத்தீங்களா, அதுதான் ரேஞ்சு. அந்த ரேஞ்சு வந்து எதுக்குன்னா இருக்கிற அந்த ஏகப்பட்ட மலைகள் இருக்கும். கிட்டத்தட்ட உயர்ந்த மலைகளா கிட்டத்தட்ட 1000, 2000, 1,00,000 இருக்கும். அதுல எது அதிகமோ அதுதான் சிகரம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுலயே வந்து ஏன்னா ஆல்டிடியூட் சொல்றோம் இல்லைங்களா, ஒவ்வொரு அதாவது அட்மாஸ்பியர்ல ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு போறப்ப ஆல்டிடியூட் சேஞ்சஸ் ஆகும். அதுல ஆல்டிடியூட் சேஞ்சஸ் ஆக என்ன பண்ணும், குளிர் ஆகும். அதனால மேகங்கள் வந்து அதாவது மேகங்கள் வரிசிட்டு போறப்போ காலநிலைகள் மாற்றத்தினால பனிப்பாறைகள் உருவாகும். ஓகேங்களா? அது மூலயமா தான் நமக்கு ஆறுகள் உருவாகுது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே நமக்கு வியக்கத்தக்க அளவுக்கு நமக்கு அந்த இருக்கிற அட்மாஸ்பியர் என்விரான்மெண்ட் எல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தாலே இது எல்லாம் எப்படி நடக்குது, எப்படி இதை இயற்கைக்கு இது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி பிரமிக்க விட்டுருப்ப. நமக்கு உடம்பு இப்போ வெயில் காலம் எங்க போகணும்னு நினைப்போம், மவுண்டைன்ஸ் போகணும்னு நினைப்போம். ஏன் இங்க மட்டும் பிளைன்ஸ்ல வெயிலா இருக்கும்போது அங்க மட்டும் குளிரா இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ ஆல்டிடியூடோட மாறுபாடு தான், சேஞ்சஸ் தான். ஓகேங்களா? அதுவே நீங்க மழைக்காலங்கள்ல பாருங்க, ஏன்னா அது ஒரு மலையவே இப்ப இருக்கிற வெஸ்டர்ன் கேட்ஸா இருக்கட்டும், இப்ப நமக்கு இந்த மலைகள்லாம் வரும்போது நமக்கு பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு ஜூன் மாசத்துல மழை பெய்யும், நமக்கு எப்போ மழை பெய்யும், நவம்பர் மாசத்துல மழை பெய்யும். அது எப்படி நடக்குது, ஒரு மழையினாலதான். இந்த வெஸ்டர்ன் கேட்ஸ் அதாவது மேற்கு தொடர்ச்சி மழையினாலதான் நமக்கு மலைகளே வந்து தடுக்கப்படுது. ஆனா அந்த காலங்கள்ல எது மட்டும் மழை பெய்யும், யார் மட்டும் மழையை அந்த இது அனுபவிக்கலாம்னா கோயம்புத்தூர், தேனி போன்ற டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க மட்டும்தான் அதை அனுபவிப்பாங்க. அது என்னன்னா ட்ரிஸ்லிங் மூலியமா தான் அனுபவிப்பாங்க. தவிர அந்த மலைகள் வந்து மிகப்பெரிய அதாவது எவ்வளவு ஃப்ளட் வந்திருக்கு கேரளால, எங்கேயாவது நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோமா? ஏன்னா அந்த மழை இல்லைன்னா நமக்கு அழிவு உண்டு. ஓகேங்களா? ஒவ்வொரு விஷயமே ஒரு இதுல நம்ம சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேம் டைம் பிளாட்டியூஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னென்ன எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நம்ம ஒரு தட்டுல சாப்பாடு வச்சிருக்கோம், இப்போ சாப்பாடு வைக்கிறாங்க, ஒரு குமுளு மாதிரி வைக்கிறாங்க. மேல உள்ளது மட்டும் நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டோம், அதுக்கப்புறம் மேல தட்டினோம்னா எப்படி இருக்கும்? ஓகேங்களா? ஒரு தட்டு அதுக்கு மேல குமுளா இருந்ததை மேல உள்ளது மட்டும் சாப்பிட்டோம், கொஞ்சம் இதா இருக்கும் தெரியுங்களா, அதுதான் பிளாட்டின்னு சொல்லுவாங்க. மேடு பகுதி. ஓகேங்களா? அதுல என்னன்னா மினரல்ஸ் அதிகமா இருக்கும். எதனாலனா அதுவும் வந்து மலைகளா உருவாக போகுது ஃபியூச்சர்ல. ஓகேங்களா? அதுதான் எக்ஸாம்பிளுக்கு நேபாள் போன்ற இதெல்லாம் மேல உச்சியில அவங்க என்னன்னா ஒரு மவுண்டெயின் மேல அந்த குமுள் இல்லாததுனால ஒரு சமவெளி உருவாகுது. அதுல அத்தனை ஒரு கண்ட்ரியே இருக்குன்னா அது நேபாள் எக்ஸாம்பிளுக்கு. நம்ம இதுல சொல்ல போனோம்னா கோயம்புத்தூர் சொல்லலாம், மதுரை சொல்லலாம், இந்த தர்மபுரி, இதெல்லாம் என்னன்னா எப்படின்னா மலையோட அடிவாரத்துலதான் இந்த பீடபூமிகள் உருவாகும். அதுக்கப்புறம் பிளைன்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம எல்லாம் இப்ப வாழ்றோம், எப்படி நம்ம சாப்பாடு இருக்கு, நமக்கு பிளைன்ஸ் ரொம்ப முக்கியம். மனிதர்கள்
கால்நடைகள் மற்ற உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏத்தமான சூழ்நிலை பிளைன்ஸ் தான். பிளைன்ஸ்னா என்ன சொல்றாங்க, சமவெளிகள். இது எங்க உருவாகும் அப்படின்னா ஆறுகள் பக்கத்துல. எதனால ஆறுகள் பக்கத்துலனா அதுங்க மழையை வரும்போது மலைகள்ல உள்ள மினரல்ஸ் எல்லாம் அடிச்சு எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் அது டெபாசிட்ஸை உருவாக்கும் போது அங்க மிகப்பெரிய மினரல்ஸ்னால என்ன பண்ணும், நம்ம விவசாயம் பண்றதுக்கு ஏத்த சூழ்நிலை அமையும். நமக்கு மனித உயிரினங்களுக்கு தண்ணி தேவை, கால்நடைகளுக்கு தண்ணி தேவை, நமக்கு தண்ணியும் தருவோம். அட் த சேம் டைம் இந்த ஆல்டிடியூட்ல எல்லாம் வாழ முடியாது. ஓகேங்களா, மவுண்டன்ஸ்ல எல்லாராலையும் வாழ முடியாது நமக்கு. ஏன்னா அது குறிப்பிட்ட மக்கள் தொகை மட்டும்தான் வாழ முடியும். இங்க பறந்துபட்ட எல்லா இடத்துலயும் வாழ வைக்க முடியும். நீங்க கூட பார்க்கலாம், வாழ்றதுக்காக என்ன பண்றாங்க, ஏரியை வர்றாங்க, தூரிட்டு பில்டிங்கை கட்டிக்கிறாங்க. வயல் இருக்கு, இப்பெல்லாம் ஏகப்பட்ட வயல்களை துத்து பிளாட்டு போட்டு வாழ்ந்துடுறாங்க. முன்னெல்லாம் ஃபாரின் எல்லாம் என்ன இப்ப புதுசா கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஹரிசாண்டல் செட்டில்மெண்ட், வெர்டிகல் செட்டில்மெண்ட் இருக்கு. ஹரிசாண்டல் செட்டில்மெண்ட்னா இப்படி பறந்துபட்ட வீடு கட்டிட்டு போறது. வெர்டிகல் செட்டில்மெண்ட்னா வானத்தை நோக்கி பில்டிங்ல எழுப்பி கட்டிட்டு போறது. ஓகேங்களா, இது நம்ம வெர்டிகல் செட்டில்மெண்ட்ல இருந்தோம்னா நம்ம நிலத்தையும் காப்பாற்றலாம், நம்மளும் சேஃபா உயிர் வாழலாம் அப்படிங்கிறது இது என்னோட கருத்து, யூஎனோட கருத்தும் கூட. ஓகேங்களா, இந்த இதுல வாழ்றது ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு பிளைன்ஸ் அழியாது. நமக்கு எந்த அளவுக்கு நம்ம நிலங்களை பாதுகாக்கிறோமோ அப்பதான் நம்ம உயிர் வாழ்றதுக்கு, நம்ம மட்டும் உயிர் வாழணும்னு நினைக்க கூடாது, மற்ற உயிரினங்களும் உயிர் வாழ்றதுக்கு நமக்கு அவங்களுக்கு சாப்பாடு தேவை, தண்ணி தேவை. இதனாலதான் ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட்ஸ்லாம் வருது இல்லைங்களா, இந்த ரீசன்னாலதான். பேராசை, அது இல்லாம தேவையில்லாம நம்மள செட்டில்மெண்ட்டை வெர்டிகலா கொண்டு போகாம ஹரிசாண்டலா கொண்டு போறதுதான். ஓகேங்களா, இதை மாதிரி பிளைன்ஸ் எப்படி உருவானுச்சு அப்படின்னா ஆறுகள் மூலியமா லேண்ட்ல உருவாயிருக்கும். கடற்கரை ஓரமா இந்த சதுப்பு நில காடுகள், அதுல நிறைய உயிரினங்கள் வரும், பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்போ சுனாமி போன்ற காலங்கள்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அழிவை காப்பாத்தினதே இந்த பிச்சாவரத்துல இருக்கிற சதுப்பு நிலம், அதுக்கப்புறம் முத்துப்பேட்டையில இருக்கிற சதுப்பு நிலம், ஒவ்வொரு ஏரியால இருக்கிற சதுப்பு நிலங்களும் அதை சுத்தின இருக்கிற மணல் திட்டுகளும் தான் நம்மள பேர் அழிவிலிருந்து ஓரளவுக்கு காப்பாத்துனுச்சு. அது கடற்கரை ஓரம் உள்ள சமவெளிகள். ஓகேங்களா, அதுல மினரல்ஸ் அதிகமா இருக்காது. எதனாலனா கடல்ல உப்பு தண்ணி. ஓகேங்களா, ஆனா இந்த ஆறுகள் மூலியமா வர்றது அது ஏகப்பட்ட மினரல்ஸ் அடிச்சுட்டு டெபாசிட் பண்றதுனால ஆறுகள் பக்கத்துல இருக்கிற இதுதான் அதாவது மினரல்ஸ் அதிகமா இருந்தாதான் விவசாயம் நல்லா இருக்கும், ஈல்டு நல்லா வரும், மக்களும் சாப்பிட்டு உயிர் வாழ முடியும், கால்நடைகளும் உயிர் சாப்பிட்டு வாழ முடியும். எப்பவுமே நம்ம ஒன்னை சார்ந்துதான் ஒண்ணு இருக்கிறோம். இயற்கையும் நமக்கு அதான் சொல்லுது, மனித வாழ்வுகளும் அப்படிதான் இருக்கணும். எதையுமே அழிச்சு நம்ம ஃபுட் செயினை நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, இது மெயின். ஓகேங்களா, இப்ப இருக்கிற நம்ம சமவெளிகள்ல எது மிக பெருசு அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு கங்காவோட சமவெளி சொல்லலாம். கங்கா சமவெளி எத்தனை மாவட்டத்தை கவர் பண்ணுது, எத்தனை ஸ்டேட்டை கவர் பண்ணுதுன்னா யூபி கங்கா சமவெளி தான். ஒடிசா இல்ல சத்தீஸ்கர், பீகார், வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் பங்களாதேஷ்ங்கிற ஒரு கண்ட்ரியே அதை நம்பிதான், அந்த சமவெளியை நம்பிதான் இருக்கு. நம்ம இதுல எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டுல எடுத்து போட்டா நம்மள மிகப்பெரிய சமவெளி எது அப்படின்னா டெல்டா பகுதி. டெல்டா பகுதியில எந்தெந்த மாவட்டம் வரும்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் மயிலாடுதுறை, கும்பகோணம், அரியலூர், இது எல்லாமே காவேரி டெல்டா சம்மந்தப்படுது. இது எல்லாமே டெல்டானாலே சமவெளி. ஓகேங்களா, இதுதான் ஒரு பேசிக்கு. இதுக்கு கிளாஸ்ல நம்ம இப்ப பூமி எப்படி உருவானுச்சுன்னு சொல்லிட்டு பனாஜியா பந்தலாசான்னு சொல்லிட்டோம். அதுல இருந்து கொஞ்சம் நகர்ந்து ஒவ்வொரு கான்டினென்டா உருவானுச்சு. அதுக்கப்புறம் ஓஷன் ஒன்னொன்னா உருவானுச்சு. அதுக்கப்புறம் ஓஷன்ல இருந்து அதுக்கப்புறம் இரண்டாவது படி நிலைகள் என்னன்னா இது ஜென்ரலா மேல இருந்து பார்க்கும்போது இப்ப நம்ம மேல இருந்து பாக்குறோம்னா இதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கிட்டோம். ஓகேங்களா, ஒரு யூரோப்ல இருந்து கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா என்னென்னத்தை பார்ப்போம் அப்படின்னா மவுண்டெயின்ஸை பார்ப்போம். இது என்னடா மவுண்டெயினா இருக்கு, இது எப்படா உருவாயிருக்கும், அந்த கேள்வி உங்களுக்குள்ள வரணும். அதுக்கப்புறம் மவுண்டெயின்ஸ் ஏரிக்கு கீழே இருக்கும் வர இன்னது இது மவுண்டெயினும் இல்ல லேண்டும் இல்ல, இது ஒரு மாதிரியா இருக்க, அதுதான் பீடபூமின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மலையில இருந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வேலிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டு மலையை வி ஷேப்ல இருக்கும். இது எப்படி உருவானுச்சு அந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதுதான் மொரைட்னு சொல்லுவாங்க. ஆறுகள்னு சொல்லிட்டு உருவாகிறப்போ மலையில இருந்தா நமக்கு உருவாகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வர்றோம், என்ன திடீர்னு பிளைன் நிலமா இருக்கு, ஒரே பச்சை பசேல்னு இருக்கு, இங்க விவசாயம் பண்றாங்க மக்கள், இவ்வளவு பாப்புலேஷன்ஸ் இருக்கு, அங்கெல்லாம் பாப்புலேஷனே இல்லையே. அந்த கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா உங்க மைண்ட்ல வந்துச்சுன்னா இதெல்லாம் எப்படி உருவானுச்சுங்கிற ஒரு எந்தூசியாஸ்டிக் உங்கள்கிட்ட உருவாகும். ஓகேங்களா, இப்படிதான் உருவானுச்சு. இது நமக்கு ஜியோகிராஃபி லெசன் 2 இந்த வீடியோ வடிவில் அந்த லெசனை பார்க்கறோம் இல்லைங்களா. இது ஓவர்வியூ. ஓகேங்களா, இப்ப நம்ம கிளாஸ்ல ஒவ்வொரு விஷயமா என்னென்ன நம்ம ஃபேக்ட்ஸோட பார்ப்போம். ஓகேங்களா, இப்ப நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா வீடியோ வடிவில் சமச்சீர் புத்தகம். இந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6ஆம் கிளாஸ், அதாவது 6ஆம் வகுப்புல டேர்ம் 1. ஓகேங்களா, பருவம் 1ல உள்ள ஜியோகிராஃபி கிளாஸ் 2. ஓகேங்களா, அதுதான் பார்க்க போறோம்.
என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் இதை பேஸ் பண்ணி தான் இந்த பூமியே இருக்கு. நம்ம சேட்டலைட்ல இருந்து பார்க்கும்போது நம்ம பூமி என்ன கலர்ல தெரியுது, நீல கலர்ல தெரியறதுனால எதனால நீல கலர்ல தெரியுது, மற்றதெல்லாம் அப்படி தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா லேண்டு தானே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இது 3:1ல அதிக பரப்பளவை எது வந்து ஆட்கொண்டிருக்குன்னா பெருங்கடல்கள் தான் ஆட்கொண்டிருக்கு. அதனாலதான் நமக்கு நீல கலர்ல தெரியுது. ஓகேங்களா, இது என்னன்னு பாத்துருவோம். பாஞ்சியான்னு சொன்னா பெருங்கண்டம், இது வந்து நிலப்பகுதி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு. நீர்பரப்பு பந்தலாசான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்படிதான் ஒரே இது ஃபுல்லா தண்ணி நடுவுல ஒரு ஒரு பால் கொண்டு வச்சிங்கன்னா அதுதான் லேண்டு. அப்படிதான் இருந்துச்சு. 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாற்றங்கள்னால நகர்ந்து ஒவ்வொரு கான்டினென்ட்டும் ஒவ்வொரு ஓஷனும் உருவானுச்சுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த நகர்வு எவ்வாறு நடந்திருக்குன்னா புவியினுள் உள்ள வெப்பம் தான் காரணம். ஓகேங்களா, வேற எதுவும் காரணம் கிடையாது. ஏன்னா அதுல இருந்தானே வல்கானிக்ஸ் வருது. வல்கானிக்ஸ்னா என்ன சொல்லுவாங்க, எரிமலை, உயிருள்ள எரிமலை, உயிரற்ற எரிமலை. இப்போதைக்கு இந்த ஜாவா எரிமலை அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி அதுக்கப்புறம் அகழிகள்னு சொல்லுவாங்க. ட்ரென்ச்சஸ், ஒவ்வொரு கடல்ல பசிபிக் பெருங்கடல்ல மரியானா ட்ரென்ச் இருக்கு, ஆர்டிக் இதுல ஒரு ட்ரென்ச் இருக்கு. அதே மாதிரி அது அகழிகள்னு சொல்லுவாங்க. எப்படி மவுண்ட் எவரெஸ்ட் 8848 மீட்டர்னு சொல்றோமோ அதை தாண்டி 11,000 மீட்டருக்கு கீழே எங்க போகுதுன்னா ஒவ்வொரு அகழியும் போகுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் புவியின் மேற்பரப்பு 71% நீரால் சூழப்பட்டுள்ளது. புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவீதம்? 71%. மீதி 29% இது லேண்டு. அவ்வளவுதான் லேண்டு. இதுல பாப்புலேஷன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கங்க. 71% நீருனா அதுல எவ்வளவு பெரிய பயோடைவர்சிட்டி இருக்கும், எவ்வளவு பெரிய உயிரினங்கள் இருக்கும். நம்ம எதுக்காக கடல்களை மாசுபடுத்தக்கூடாதுன்னு சொல்றது இதுதான். அவ்வளவு உயிர்கள் இருக்கு. அப்படிங்கிறப்ப 29% இருக்கிறப்பே நமக்கு காடுகள் எவ்வளவு இருக்கு, ஆறுகள் எவ்வளவு இருக்கு, மலைகள் எவ்வளவு இருக்கு, நம்ம உயிரினங்கள் எவ்வளவு பாப்புலேஷன்ஸ் இருக்கும். ஆனா 71% இருக்கிற கடலுக்குள்ள, ஏன்னா இப்போ வரைக்கும் அது அகழ்வாய்ந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவ்வளவு வேஸ்டா இருக்கு. இருந்தும் அதுல எவ்வளவு உயிரினங்கள் இருக்கும். அதனாலதான் கடலை மாசு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் புவியில் உயர்ந்த மலைகள், ஆழ்கடல்கள் மற்றும் பல்வேறு வகையான நிலத்தோற்றங்கள் காணப்படுகின்றன. ஓகேங்களா, இதுதான் 3 நம்ம புக்ல கொடுத்திருக்கிறது. இந்த 3 நிலப்பகுதி தான். முதல் நிலை எது? பனாஜியா பந்தலாசாங்கிற மாதிரி வெறும் பெருங்கடல் லேண்டு, அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2ஆம் நிலை என்ன? மலைகள், பீட பூமிகள், அதுக்கப்புறம் சமவெளிகள். அதாவது என்னென்ன மலைகள்னா என்ன? மவுண்டைன்ஸ், மவுண்டைன் ரேஞ்சஸ் அது சொல்றது. அதுக்கப்புறம் பீட பூமிகள்னா பிளாட்டிவ்ஸ், டெக்கான் பிளாட்டிவ்னு சொல்லுவோம். இப்ப தருமபுரி பிளாட்டின்னு சொல்லுவோம், மதுரை பிளாட்டின்னு சொல்லுவோம். அதாவது மலை அடிவாரத்துல இருக்கிறது. ஓகேங்களா, அது மலை அடிவாரத்துல கொஞ்சம் தூரத்துல 30 கிலோமீட்டர் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா கொஞ்சம் மேடு பகுதியா இருக்கும். நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தெரியும். தேனி சைடு போகும்போது, கோயம்புத்தூர் சைடு போகும்போது கொஞ்சம் மேடு பகுதி மாதிரி இருக்கும். பஸ்லயே போனோம்னா நம்ம பிளைன்ல போறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும், பிளாட்டிவ்ஸ்ல போறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும், மவுண்டைன்ஸ்ல போறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சமவெளிகள், எல்லா உயிரினங்களும் பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற இடம் சமவெளிகள் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 3ஆம் நிலையில என்ன இருக்கு அப்படின்னா பள்ளத்தாக்கு. அதான் வேலின்னு சொன்னேன் இல்லைங்களா, 2 மலைகளுக்கு இடையில உள்ளது பள்ளத்தாக்கு. அதுக்கப்புறம் கடற்கரைகள் டிஃபால்ட்டா இருக்கிறதா. அதுக்கப்புறம் மணல் குன்றுகள், டெசர்ட்ஸ், இதெல்லாம் சேர்ந்ததுதான். இந்த 3 நிலைகள் தான் நம்ம. இதை தான் நம்ம தமிழ்ல என்ன சொல்லணும்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு 5 வகையா பிரிச்சிருக்காங்க. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, அது நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்க. நம்ம தமிழர்கள் எவ்வளவு அறிவாளின்னு அப்பயே பாருங்க. இதை வந்து ஆங்கிலேயர்களை கண்டுபிடிச்சு இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே, ரொமாரியர் காலத்துக்கு முன்னாடியே, தொல்காப்பியர் காலத்திலே வந்து இதெல்லாம் சொல்லிட்டாங்க. சங்க இலக்கியத்தில் நிலை பண்ண குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த நிலமும், அதுக்கு ஒரு கடவுள் வேற இது பிரிச்சுட்டாங்க. முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். நீங்க இப்ப மலை இருக்கு, மலைக்கு கீழே என்ன இருக்கு? காடு இருக்கா? முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும். இது எதை குறிக்குது? பிளைன்ஸை குறிக்குதா? நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். 3ஆம் நிலை விஷயத்தை குறிக்குதா? பாலை, அதுல என்ன சொல்லியிருக்கேன்? மணல் குன்றுன்னு சொல்லியிருக்காங்களா, மணலும் மணல் சார்ந்த இடமும். இவ்வளவுதான். நம்ம தமிழ்ல ஈஸியா 5 விஷயத்த பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த 3 நிலையவும், முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலைய இவங்க இந்த 5 விஷயத்துல மொத்த வேர்ல்டுமே பிரிச்சு டீசெண்டா கொடுத்துட்டு போயிட்டாங்க. முதல் நிலை என்னன்னு பாத்துருவோம். இந்த முதல் நிலை தோற்றங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஓகேங்களா, பெரும் நிலப்பரப்பு, கண்டங்கள் சொல்லுவோம். எத்தனை கண்டங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் வந்து ஏசியா கான்டினென்ட்ல இருக்கோம். அதே மாதிரி ஆப்பிரிக்கா கான்டினென்ட், அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா அதாவது அமெரிக்கன் கான்டினென்ட், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கான்டினென்ட் சொல்லிட்டு அந்த மாதிரி கான்டினென்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் பரந்த நிலப்பரப்பு, பெருங்கடல்கள், ஓஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் கடல்னு சொல்லுவோம், பெங்கால்னு சொல்லுவோம், இந்த பே ஆஃப் பெங்கால். அப்புறம் நில சந்திகள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் தான் வரும். இதுல வந்து நமக்கு 7 கண்டங்கள் இருக்கு. பனாஜியா பந்தலாசாவை பிரிச்சோம்னா என்ன?
பனாஜியா வந்து 7ஆவும் பந்தலாசா வந்து 5ஆவும் மாறிட்டு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இது ஆசியா, உலகத்திலே மிகப்பெரியது ஆசியா காண்டினென்ட் தான். அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா காண்டினென்ட், வட அமெரிக்கா காண்டினென்ட், தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, இதுல வெறும் குளிர் பிரதேசம். அதுக்கப்புறம் ஐரோப்பா, இது ஏன் குளிர் பிரதேசமா இருக்குன்னா இது டெம்பரேட் ரீஜன்ல இருக்கு, போலார் ரீஜன்ல. இப்ப நம்ம ஒரு படம் வரைகிறோம் அப்படின்னா இதுலயே சென்ட்ரா உள்ளது 0 டிகிரி, இதுதான் ஈக்குவேட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டிராபிக்கல் ரீஜனு, இது 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் 60, ஓகேங்களா, டெம்பரேட் ரீஜனு, இது மிதமான ஹீட்டு, அதாவது 30% ஹீட்டு, 70% குளிர் இருக்கும். இதுதான் வந்து போலார் ரீஜனு, ஃபுல்லா ஒரே குளிர் தான். அதே சேம் தான் இங்கேயும் வரும், ஓகேங்களா. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சோம்னா ஏன் வந்து இதெல்லாம் அண்டார்டிகா குளிரா இருக்கு, ஐரோப்பா ஏன் வந்து குளிர் காண்டினென்டா இருக்கு, ஆஸ்திரேலியா ஏன் வந்து நம்ம இந்தியா வந்து சம்டைம்ஸ் 4 மாதங்கள் குளிரா இருக்கு, கொஞ்ச நாள் வந்து மழை பெய்யுது, அதெல்லாம் வெதர் அண்ட் கிளைமேட் இதுல நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பனாஜியா பந்தலாசா தான் வந்து 5ஆ பிரிஞ்சிட்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா. பசிபிக் பெருங்கடல், இதுதான் மிகப்பெரியது வேர்ல்டுலயே. அதுக்கப்புறம் அட்லாண்டிக்கு பெருங்கடல், அதுக்கப்புறம் இந்திய பெருங்கடல், அதுக்கப்புறம் ஆர்டிக் பெருங்கடல், ஓகேங்களா. ஆர்டிக் பெருங்கடல் தான் மிகச்சிறியது. அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போலார் ரீஜன்ல இருக்கு. அதுக்கப்புறம் நிலசந்தி. நிலசந்தினா என்ன அப்படின்னா 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் அல்லது 2 பெரிய பரப்புகளை பிரிக்கக்கூடியதுமான மிக குறுகிய நிலப்பகுதி நிலச்சந்தி. எக்ஸாம்பிளுக்கு எதை சொல்லலாம், சவுத் ஆப்பிரிக்கா சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா சொல்லலாமா. ஒரே ஒரு சின்ன ஒரு லேண்ட் தான் வந்து ரெண்டுத்தையுமே இணைக்குது, அதுதான் நிலச்சந்தி, ஓகேங்களா. நம்ம இதை எதை இணைக்கிறதுனா எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் முன்னாடி இந்த ராமர் பாலம் அப்படின்னு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலங்கள்ல கொஞ்சோண்டு நிலப்பகுதி நமக்கும் அவங்களுக்கு ஒட்டிக்கிட்டு இருந்தது. கடல், அதாவது சுனாமி போன்ற பெரும் கடல் கோள்களும் புயல்களும் நிறைய மழை பெஞ்சதுனாலும் அது மூழ்கிடுச்சு. அதுக்கப்புறம் 2ஆம் நிலை தோற்றங்கள், நிலச்சந்தி முடிஞ்சிட்டு, ஓகேங்களா. இதுக்கப்புறம் 2ஆம் நிலை வந்துட்டோம். இப்ப நம்ம 2ஆம் நிலையில ஆஸ் பர் சங்க இலக்கியம்படி எதுல இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும், ஓகேங்களா, அந்த இதுல இருக்கும். என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ரேஞ்சு சொன்ன இல்லைங்களா, இதுதான் மலை, இதுதான் ஹிமாலயஸ் இப்படிதான் இருக்கும், ஆண்டிஸ் மவுண்டன்ஸ் இப்படிதான் இருக்கும், ஒவ்வொரு இதுலயும் ஆல்ப்ஸ் மவுண்டன்ஸ்லாம் இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் ரேஞ்சு, கிட்டத்தட்ட 100 லட்சக்கணக்கான மலைகள் இருக்கும். நம்ம ஒரே மலைலாம் இருக்காது, லட்சக்கணக்கான தொடர் மலைகள் இருக்கும். அதுல உயரமா இருக்கிறது தான் இந்த சிகரம். இருக்கிறது கஞ்சன்ஜுங்கான்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் உயர்ந்த சிகரம், ஓகேங்களா. 1 லட்சம் மலைகள்ல அது பெருசு. அதுக்கப்புறம் பீடபூமி, இதை சொல்லிங்களா, இது இருக்கு பாத்தீங்களா, இந்த வெட்டு இது மாதிரி இருக்கு பாருங்க, ஓகே, இதுதான் பீடபூமி, மேடான பகுதி. அதுக்கப்புறம் இதுதான் சமவெளிகள். சமவெளிகள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய நீர்நிலைகளுக்கு பக்கத்துல தான் சமவெளிகள் இருக்கும். அங்கதான் மினரல்ஸ் அதிகமா இருக்கும், மக்கள் உயிர் வாழ கரெக்டா இருக்கும். அட் த சேம் டைம் பாப்புலேஷனும் அங்கதான் அதிகமா இருக்கும், செட்டில்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஏரிகள்லாம் உருவாகும். நம்ம ஊர்ல இருக்கோம் சின்ன சின்ன ஏரிகள், குளங்கள், அதுக்கப்புறம் வந்து ஆறுகள் நம்மளை மீட் பண்ணிட்டு போவோம். இதெல்லாம் இயற்கையா அமைஞ்சதுதான், ஓகேங்களா. இதுதான் மலைகள், மலை, பீடபூமி. 2ஆம் நிலையத்துல என்ன இருக்குன்னா மலை, பீடபூமி, சமவெளி, 3 இதுதான். அதுல நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, காடும் காடு சார்ந்த இடமும், அதுக்கப்புறம் வந்து நிலமும் நிலம் சார்ந்த இடமும், அப்புறம் மலை, பீடபூமி, சமவெளி, இதெல்லாம் வந்துருது. மலைகள், மவுண்டெயின்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்துருவோம். சுற்றுப்புற நிலப்பகுதியை விட 600 மீட்டருக்கு மேல இருந்தா அது மலைன்னு சொல்லிடுவோம், ஓகேங்களா. இப்பெல்லாம் நம்ம 0 மீட்டர்ல இருப்போம். கொஞ்சம் தூரம் போனோம்னா கடல் அளவோட தான் ஒப்பிடுவாங்க மவுண்டெயின்ஸை. கடல் மட்டத்துல இருந்து 600 மீட்டருக்கு மேல இருந்தா அது மலைகள்ல வாழ்ற மாதிரி அர்த்தம், மலைகள்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வன் சரிவை கொண்டிருக்கும். வன் சரிவைன்னா என்ன, இந்த அதாவது பிளைனா இல்லாம இப்படி குமுலா இருக்கிறதா வன் சரிவுன்னு சொல்லுவாங்க. இவை தனித்தோ அல்லது தொடர்களாகவோ காணப்படுகிறது. தனித்து நீங்க இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பழனி மவுண்டனை சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இருக்கிறதுக்கு வெஸ்டர்ன் கேட்ஸ் ஃபுல்லாவே சொல்லலாம். எப்படி இல்லைன்னா ஹிமாலயன் ரேஞ்சஸ் சொல்லலாம் தொடர்களாக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மலைத்தொடர், இதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் என்னன்னா ஹிமாலயாஸ், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். மலைத்தொடர்கள் பல 100 கிலோமீட்டர் முதல் பல்லாயிரம் கிலோமீட்டர் வரை நீண்டு இருக்கும், ஓகேங்களா. பல 100 கிலோமீட்டர் முதல் பல்லாயிரம் கிலோமீட்டர் வரை பரவி காணப்படுறதுதான் அது மலைத்தொடர்னு சொல்லுவான். கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட உயரமான மலைகளா இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்குதான் உதாரணம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசியா காண்டினென்ட்ல என்ன இருக்கு, இமயமலைத்தொடர். வட அமெரிக்காவில உள்ள ராக்கி மவுண்டன் இருக்கு இல்லைங்களா, வட அமெரிக்கால அந்த ராக்கி மவுண்டன் சொல்லுவாங்க. தென் அமெரிக்காவில
ஆண்டிஸ் மவுண்டைன். இதுதான் என்ன உலகத்திலே மிகப்பெரிய நீண்ட மலைத்தொடர். எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 7000 கிலோமீட்டர். ஓகேங்களா. ஃப்ரம் த இப்ப இதுதான் வந்து நார்த் அமெரிக்கா அப்படின்னா இதுதான் இந்த ஒரு சின்ன லேண்ட் மூலயமா இது பண்ணி அது எப்படி இருக்குன்னா ஒரு வாட்டர் டிராப்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதுல ஆரம்பிச்சு இதுல முடியும். வாட்டர் டிராப்ஸ் மாதிரி இருக்கும். இது ஒரு சின்ன லேண்டு தான். இதுதான் வந்து மெக்சிகோன் நிலச்சந்தின்னு சொல்லுவோம். இதுலேருந்து ஆரம்பிச்சு இது மூலியமா இப்படி ஓரமா வர்றது ஃபுல்லாவே என்னது, இதுதான் ஆண்டிஸ் மவுண்டைன். அதாவது ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இருக்கும். 7000 கிலோமீட்டர் உள்ளது. அதுக்கப்புறம் ஒரு மலைத்தொடர் உயரமான பகுதி சிகரம்னு சொல்லுவோமா, எக்ஸாம்பிளுக்கு எவரெஸ்ட் சிகரம். இப்பெல்லாம் எவரெஸ்ட் சிகரம் ஏறுறது மிகப்பெரிய சாதனைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான். அதுக்கப்புறம் உலகிலேயே உயரமான சிகரம் இமயமலை தொடர் உள்ள எவரெஸ்ட் சிகரம் தான். அதோட மீட்டர் என்னன்னா 8848 எப்படி வச்சுக்கோங்க, இல்லைன்னா 8848 மீட்டர்னு வச்சு சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 11 சர்வதேச மலைகளின் தினம்னு சொல்றோம். ஏன்னா இப்ப நம்ம மவுண்டைன் தொடர் மலை தொடர்களை பாக்குறோம். இதுல மலை தொடர்கள்ல மலை தொடரையும் பார்த்துருவோம், மவுண்டைன்ஸையும் பார்த்துருவோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆறுகள் உற்பத்தியாகும் இடம் எது திகழ்துன்னா அங்கதானே ஆறுகள் உருவாகுது. நமக்கு கங்கா எங்கேருந்து உருவாகுது, அதுக்கப்புறம் இண்டஸ் ரிவர் எங்கேருந்து உருவாகுது, அதை விடுங்க, காவேரி ஆறு எங்கேருந்து உருவாகுது, கர்நாடகால ஒரு சின்ன ஒரு மலையிலேருந்து தான் உருவாகுது. ஓகேங்களா. அது வந்து இங்க எவ்வளவு பெரிய நில பரப்புகளை உருவாக்கி இருக்குன்னு பாத்துக்குங்க. ஆறுகளோட சக்தி அவ்வளவு பெருசு. ஆறுகள் உற்பத்தியாகும் இடமாக திகழ்கின்றது. அப்புறம் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் இருப்பிடமாக இருக்கு. உலகத்துல அறியப்படாத தாவரம், மரங்கள், விலங்குகள், அதுக்கப்புறம் என்டேஞ்சர் ஸ்பீஷியஸ், வல்னரபிள் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லா விதமான உயிரினங்களும் இந்த மாதிரி மலைகள்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் சில மலைப்பகுதிகள் சிறந்த சுற்றுலா தலங்களாகவும் கோடை வாழிடங்களாக இருக்கும். நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கேட்டா ஊட்டின்னு சொல்லுவாங்க, கொடைக்கானல் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெளியில போனா சுவிட்சர்லாந்துன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஹிமாலயா சொல்றோம், மணாலி. டிப்ரெஷன்னா இப்ப நம்மளாம் எங்க போக ஆரம்பிச்சிட்டோம் ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம், பை வாக்கு லடாக் போறோம் இல்லைங்களா. அதே மாதிரிதான். ஏன் லடாக்ல போய் என்ன டிப்ரெஷன் குறைய போகுது, இப்ப நம்ம அந்த ஊட்டிக்கெல்லாம் போறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வாழிடமாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உதகமண்டலம், கொடைக்கானல், கொல்லிமலை, ஏற்காடு மற்றும் ஏலகிரி இதெல்லாம் வந்து மலைகள் இருக்கிற இடம். ஓகேங்களா. சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க, இதெல்லாம் மலைகள் இருக்கிற இடம். தமிழ்நாட்டுல மலைகள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் சொல்லணும். உதகமண்டலம், கொடைக்கானல், கொல்லிமலை, ஏற்காடு மற்றும் ஏலகிரி. அதுக்கப்புறம் பிளாட்டியூஸ் வந்துருவோம். பிளாட்டியூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மலை இருக்கு, இதுதான் மலை. ஓகேவா, இது மலை. பிளாட்டியூஸ் எப்படி இருக்கும்னா இதுதான் பிளாட்டியூஸ். ஓகேவா. பீடபூமின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் மேடு பகுதி. ஓகேவா. இதுதான் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எது மிகப்பெரிய மேடு பகுதினா டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிடம் சொல்லிட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க. தமிழ்நாடு கொஞ்சம், கேரளா கொஞ்சம், கர்நாடகா கொஞ்சம், ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா இந்த எல்லாத்துலயும் நடுவுல இருக்கிற பகுதி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறது. மெயினான பகுதி எங்க இருக்குன்னா ஆந்திராவும் கர்நாடகாவும் தான் இருக்கு. அதுதான் டெக்கான் பிளாட்டின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது வந்துருவோம். பீடபூமினா என்னன்னா சமமான மேற்பரப்பை கொண்ட உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பு. 100 மீட்டரிலிருந்து 10,000 மீட்டர் வரை உயர்ந்து காணப்படுகின்றன. இது எத்தனை மீட்டர்? 100 மீட்டர். ஓகேங்களா. 100 மீட்டருக்கு மேல இருந்தாலே அது பீடபூமின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உலகிலேயே உயர்ந்த பீடபூமி எதுனா திபெத் பீடபூமி. திபெத்துங்கிற ஒரு நாடே அந்த பீடபூமியில இருக்குன்னா பாத்துக்குங்க. இங்கதான் யார் இருக்கா, தலாய்லாமா இருக்காங்க. புத்திசத்தோட ஹெட் குவார்டர்ஸே வந்து எதுனா நேபாள் தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் திபெத் பீடபூமியை உலகத்திலே கூரை என்று அழைக்கிறோம். இதெல்லாம் வந்து கொஸ்டின்ல கேட்பாங்க, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உலகத்தின் கூரை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா திபெத் பீடபூமி. அதுக்கப்புறம் சமமான மேற்பரப்பை கொண்டுள்ளதால் மேசை நிலம், அங்கதான் வந்து மக்கள் வாழிடமும் ஏற்ற இடம். அதுக்கப்புறம் ஏன்னா அங்க ஆறு இருக்காது. இப்ப பீடபூமியில என்ன இருக்குன்னா மேடான பகுதி இருக்கு. ஆறுகள் வந்து என்ன பண்ணும் செஞ்சு கீழே தான் வரும், பள்ளத்தை நோக்கி தான் தண்ணிகள் போகும். அங்க ஆறுகள்லாம் இருக்காது, மினரல்ஸ் இருக்கும், நீங்க வாழலாம். ஆனா அங்க எப்படி வாழ முடியும் அப்படின்னா ஒரு ஸ்டெப்டு செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நீங்க அந்த இதுக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும், விவசாயிகள்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்படிதான் பண்ணுவாங்க. வெர்டிக்கல் இதுலதான் பண்ணுவாங்க. இங்க தண்ணி ஊத்துதுன்னா இந்த தண்ணி இங்க நிரம்பி இங்க இந்த விவசாயம் இங்க பண்ணிட்டு இதுல இருந்து வந்து இப்படி அப்படிதான் நடக்கும். ஓகேங்களா. அதெல்லாம் பீடபூமியில அப்படிதான் பண்ண முடியும். ஏன்னா ஆறுகள் வந்து தங்கி வைக்க முடியாது, ஏரிகளும் இருக்காது. இந்த வேணா உயிர் வாழ்றதுக்கு குளங்கள் வேணா நம்ம பிரைவேட்டா நோண்டி வச்சுக்கலாமே தவிர மற்றபடி அங்க இயற்கையா வந்து எந்த ஒரு நீர் இதுவும் இருக்காது. உருவாகும், ஆனா அதுல இருந்து வடிஞ்சு எங்க பள்ளத்துக்கு தானே போவோம். அதான் சொல்றேன். இதுல இது ஒரு மேசை நிலம்.
கனிமங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இந்தியாவில் காணப்படும் சோட்டா நாக்பூர் பீடபூமி கனிமங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கு. இந்தியாவில் எங்க அதிகமா இருக்குன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப், அதாவது நியர் மத்திய பிரதேச இதுல சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சுரங்கம். இதுல மெயினா வந்து என்ன பண்ணுவாங்க, சுரங்கம் தான் இதோட தொழில் அதிகமா இருக்கும். மைனிங் இப்பகுதியின் முக்கிய தொழிலாகவும். தென்னிந்தியாவில் உள்ள தக்கான பீடபூமி, இதுதான் டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. டெக்கான் பிளாட்டியூ எரிமலை பாறைகளால் வானது. ஓகேங்களா. எரிமலை எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படிதானே இருக்கும் எரிமலை. இப்படி வந்து அப்படி இல்லைன்னா இப்படியே வழிஞ்சு இப்படியே ஓடும். இது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடும், செயலிழந்து போயிடும். அதுக்கப்புறம் இது மிகப்பெரிய பரப்பா இருக்கிறதுனால இங்க அதிகமா எரிமலை வந்ததுனால என்ன, அதுல மைன்ஸ் செய்யற மாதிரி கனிமங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் தர்மபுரி, இதை சொன்னா இல்லைங்களா, தமிழ்நாட்டில் இருக்கிற எது நமக்கு பீடபூமி எதுன்னு கேட்டாங்கன்னா தர்மபுரி பீடபூமி. ஏன்னா இது மலைக்கு அடிவாரத்துல தான் இருக்கு. கோயம்புத்தூர் பீடபூமி, இதுவும் மலைக்கு அடிவாரத்துல தான் இருக்கு. மதுரை பீடபூமி, இதுவும் மலைக்கு அடிவாரம். நீ ஏன் தேனியை சொல்லலாம்னா, தேனி வந்து அடிவாரம், மலையோட வெஸ்டர்ன் கட்சர் அடிவாரம். அதுல இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி வந்தாதான் பீடபூமி உருவான்னு சொன்னோம் இல்லைங்களா, அதனாலதான் மதுரையை சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் சமவெளிகள் வந்துட்டோம். சமவெளிகள்னா என்ன, காவேரி நம்ம எல்லாம் மக்கள் எல்லாருமே உயிர் வாழ்ற இடம் காவேரி டெல்டா, தாமிரபரணி டெல்டா பகுதி, கங்கா டெல்டா பகுதி, கிருஷ்ணா நதி டெல்டா பகுதி அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரை டெல்டா பகுதின்னு சொல்லிட்டு இத்தனை டெல்டா பகுதி இருக்கு. இதுல நமக்கு சமமான மற்றும் தாழ்நிலை தோற்றமாக இருக்கும். கடல் மட்டத்திலிருந்து 200 மீட்டருக்கு தான் குறைவான உயரம் கொண்டதா இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு மேல இருக்காது. சமவெளிகள்ல என்ன இருக்கும், ஆறுகள், அதன் துணை ஆறுகள் மற்றும் கிளை ஆறுகளால் உருவாக்கப்படும். சமவெளிகள் உருவாக்கப்படுறதே ஆறுகள்னாலதான். நம்மளோட சமவெளிகளோட கடவுள் உற்பத்தியாளரே யாருன்னா ஆறுகள். ஓகேங்களா. வளமான மண்ணும் நீர்ப்பாசனமும் இருப்பதால் வேளாண்மை தலை தோங்கும். ஓகேங்களா. இதோட இங்க இருக்கிற பிளாட்டிஸோட முக்கிய தொழில் மைனிங், இங்க இருக்கிற முக்கிய தொழில் அக்ரிகல்ச்சர், அதுவும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வட இந்தியாவில் கங்கை சமவெளி தான் உலகின் பெரிய சமவெளியா இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல காவேரி மற்றும் வைகை நதியோட சமவெளிகள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பெருங்கடல்கள் மற்றும் கடல்களை ஒட்டியுள்ள தாழ்நிலை கடற்கரை சமவெளிகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஆற்று சமவெளிகள் என்ன, பண்டைய நாகரிகங்கள் தொட்டிலாக விளங்கின. இந்தியாவில் சிந்து நதி மற்றும் எகிப்தின் நைல் நதி வந்து அந்த காலத்துல உள்ள சமவெளிகள். ஆற்று சமவெளிகள் மற்றும் நாகரிகங்கள் தோன்றின. நீங்க இந்த ஹராப்பா, மொஹஞ்சதரோ, எகிப்தியன் நாகரிகம், அதுக்கப்புறம் வந்து சைனா நாகரிகம், இதெல்லாம் எங்க வளர்ந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எங்க உயிர் வாழ்ந்திருப்பாங்க, நாகரிகம்லாம் எங்க இருந்ததுன்னா கடல்கள் ஓரமா, ஆறுகள் ஓரமா தான் இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா அதுதான் இது நான் அந்த கிளாஸ்ல சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன், சமவெளிகள் எதுக்காக உயிர் வாழ்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாகரிகமும் அங்கதான் வளர்ந்துருக்கு. 3ஆம் இதுக்கு வந்துட்டோம். இது என்ன 3ஆம் இது, நம்ம இப்போ மவுண்டைன் முடிச்சாச்சு, பீடபூமி முடிச்சாச்சு, சமவெளிகள் முடிச்சாச்சு. ஒன்னொன்னுக்கு என்னென்ன தொழில் பண்றாங்கன்னு பார்த்துட்டோம். இப்போ இது 3ஆம் நிலை. இதுல என்னன்னா சின்ன சின்ன ஏரிகள், குளங்கள், ஆறுகள் உருவாகிற அந்த மொரைன்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, வேலிஸ், ஓடி வர்ற பகுதி, பள்ளத்தாக்கு, இதை தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்ப்போம். ஆறுகள், பனி ஆறுகள், காற்று மற்றும் கடல் அலைகள். இதுலதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கடல் அலைகள் போன்றவற்றின் முக்கிய செயல்கள் அரித்தல் மற்றும் படிய வைத்தல். இதுதான் 3ஆம் நிலை. ஓகேங்களா. இதைதான் சொல்றோம். பள்ளத்தாக்கு, இதெல்லாம் டெய்லி நடக்கிற விஷயம். இந்த 3ஆம் நிலை வந்து டெய்லியும் அதுவா இயற்கையிலே நடக்கும். அலைகள் என்னைக்காவது ஓஞ்சி பாத்திருக்கீங்களா? அது ஒரு இப்ப வந்து திருச்செந்தூர்ல ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, உள்ள 100 மீட்டர் வந்துட்டு இருப்பாங்க, கடலுக்குள்ள 5 கிலோமீட்டர் உள்ள போயிட்டும்பாங்க, அடியில உள்ள நிலப்பகுதி தெரியுதுன்பாங்க, அதுக்கப்புறம் கோயில் கிட்ட வந்து அரிச்சிட்டு போயிட்டும்பாங்க. இந்த மாதிரி செயல்கள் டெய்லி நடந்துகிட்டு இருக்கும். அட்மாஸ்பியர்ல காற்று ஒரு விதமா, வெதர்னா என்னன்னா டெய்லி நடக்கிறது, கிளைமேட்னா என்னன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் 4 வருஷத்துக்கு மேல சேஞ்சஸ் நடக்கிறது. இப்ப நமக்கு வெயில் வந்து அதிகமா ஃபீல் பண்றது எதனாலன்னா கிளைமேட் சேஞ்சு. இப்போ இன்னைக்கு வெயில் அடிக்குது, இப்போ ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்ல பலத்த மழை பெய்யுதுன்னா அது வெதர் சேஞ்ச். ஓகேங்களா. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பள்ளத்தாக்குகள், மொரைன்கள், மணர் குன்றுகள் மற்றும் கடற்கரைகள் போன்ற நிலத்தோற்றங்களால் 3ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் ஆகும். ஓகேங்களா. புவியின் மேற்பரப்பில் உள்ள பொருள்களை பாறைகள் அரித்து அகற்றுதலை அரித்தல்னு சொல்றோம். இது என்னென்னலாம் அகற்றலாம், ஆறுகள் அரிக்கலாம், காற்று அரிக்கலாம். இந்த மாதிரி கால மாறுபாடுல தொடர்ச்சியா நடக்கிறதுனால ஒவ்வொன்றும் மாறுபடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் தான் நீங்க மாமல்லபுரம் போனீங்கன்னா இப்ப அங்க இருக்கிற யானைகள், கோயில்கள்லாம் கடல் காற்றுனால அந்த இது அரிக்கப்பட்டதை நீங்க நல்லா பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாறை துகள்கள் கடத்தப்பட்டு தாழ்நில பகுதியில் படிய வைக்கப்படுகின்றன. ஆறுகள் என்ன வரும், உரசிக்கிட்டு இருக்கிற
மலைகளை இருக்கிற இந்த மினரல்ஸ், அதாவது தாதுக்கள்லாம் அரிச்சுக்கிட்டு வந்து எங்க வந்து சேர்க்குதுன்னா கீழே நிலப்பகுதினா சமவெளி பகுதியில் சேர்க்குது. அதுலதான் பெருங்கடல். விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது புவி நீல நிறமாக காட்சியளிக்கும். புவியின் 2/3 பங்கு நீர்பரப்பாக உள்ளது. இப்ப நம்ம நீர்பரப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் என்ன இது சொல்லுவோம்னா ஓஷன், அதுக்கப்புறம் சி, ஓகேவா, அதுக்கப்புறம் ரிவர், அதுக்கப்புறம் லேக்கு, அதுக்கப்புறம் பாண்டு. இது என்னன்னா பெருங்கடல், இது வந்து கடல்கள் சொல்லுவோம், இது வந்து ஆறுகள், இது வந்து ஏரிகள், இது வந்து குளங்கள். இப்படிதான் ஒரு இதெல்லாம் வந்து நீர் சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா. அதாவது உங்களுக்கு பசிபிக் பெருங்கடல் தான் எவ்வளோ தூரம் வந்து ஆக்குபை பண்ணியிருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அட்லாண்டிக் பெருங்கடல், அப்புறம் இந்திய பெருங்கடல் 3வது இடத்துல இருக்கு. தென் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல். ஓகேங்களா. இது ஃபுல்லாவே வந்து பனிக்கட்டிகளா இருக்கும். இந்த ஆர்டிக் பெருங்கடல்லாம் பனிக்கட்டிகளா இருக்கும். எதுனா இது போலார் ரீஜன்ல இருக்கு. ஏன் போலார் ரீஜன் அப்படின்னா வெதர் அண்ட் கிளைமேட், லேட்டிடியூட், லாங்கிடியூட், ஆல்டிடியூட் அதெல்லாம் ஒரு கிளாஸ் பார்ப்போம். அப்போ நல்லா டீட்டெயிலாவே சொல்றேன். ஓகேங்களா. எதனால டிராபிக்கல் ரீஜன், டெம்பரேட் ரீஜன் சொல்லுவாங்க, போலார் ரீஜன் சொல்லுவாங்க. ஈக்குவேட்டர்ல ஏன் வந்து 0 டிகிரி சொல்றோம், ஏன் அங்க அதிகமான உயிரினங்கள் வாழுது, அங்க ஏன் வந்து அதிகமான உயிரினங்கள் வாழ ஏதுவான இடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த கிளாஸ்ல சொல்றேன். அதுக்கப்புறம் பசிபிக் பெருங்கடல், இதுதான் பெருசு. இப்ப பெருங்கடலை பத்தி பாக்குறோம். புவியின் மிகப்பெரிய ஆழமான பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல். இதுல மொத்தம் இதோட மிகப்பெரிய ஆழி எதுனா மரியானா ட்ரெஞ்ச். ஓகேங்களா. இங்க பாருங்க 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர் கொண்டது. அது இல்லாம மேற்கில் ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா, கிழக்கில் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா இத்தனை காண்டினென்ட்டை சர்க்குலேட் பண்ணுது. ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் பயண தூரம் ரொம்ப கம்மி. ஆனா நம்ம பேப்பர்ல பார்க்கும்போது இது ஒரு வெஸ்ட் சைட்லயும் இது ஈஸ்ட் சைட்லயும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா பூமி எப்படி இருக்கு, ரவுண்டா. இப்போ இந்த பேனா இப்படி பார்க்கும்போது இது வெஸ்ட் சைடு, இது ஈஸ்ட் சைடுன்னு வச்சுப்போம். இதை நான் இப்படி வளைச்சி இப்படி பண்ணணும்னா இது இந்த 2 முனையும் எங்க வரும், சேர்ந்து இங்க வந்துருமா. ஆக மொத்தம் டிஸ்டன்ஸ் கம்மி தானே, அதை அந்த இதுல தான் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் முக்கோண வடிவத்துல இருக்கு. அப்புறம் உலகில் உயரமான எவரெஸ்ட் சிகரம் எதுனா நமக்கு ஹிமாலயஸ்ல இருக்கிற எவரெஸ்ட் சிகரம் தான். அதோட இது என்னன்னா, அதுக்கப்புறம் மரியானா ட்ரெஞ்ச் தான் உலகத்திலேயே அகழியில வந்து, அதாவது கடலுக்கு அடியில ஆழத்தை சொல்றோம் 10,994 மீட்டர். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்ப கடலின் ஆழத்தை இது பண்றதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா நாட்டிக்கல். லேண்ட்ல வந்து கிலோமீட்டர்னு சொல்லுவோம், மீட்டர்னு சொல்லுவோம். கடற்கரையை வந்து கடற்கரையில நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பெரிய கடல் எது அப்படின்னா பெர்ரிங் கடல், சீன கடல், ஜப்பான் கடல், டாஸ்மானிய கடல், பிலிப்பைன்ஸ் கடல். இதெல்லாம் எதுல இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து கடலுக்குள்ள இருக்கிற இந்த கடல். ஆனா இதெல்லாம் எதுல இருக்கு அப்படின்னா தீவுகளை உருவாக்குது. ஓகேங்களா. இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹவாய், நியூசிலாந்து உள்ளிட்ட பல தீவுகள் பசிபிக் பெருங்கடலில் உள்ளன. இந்த பசிபிக் பெருங்கடல்ல என்னென்ன கடல் இருக்கு, தீவுகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மரியானா அகழி எத்தனை 10,994 மீட்டரு. இது வந்து பசிபிக் பெருங்கடல் நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெயின் நாட்டின் மாலுமி பெர்டினாண்டு மெக்கலன் பசிபிக் என பெயரிட்டார். இதை பசிபிக்னு பெயரிட்டது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்பெயின் நாட்டோட மாலுமி பெர்டினாண்டு மெக்கலன் சொல்லிட்டு பெயரிட்டாரு. இதெல்லாம் ஃபேக்ட்ஸை நம்ம ஃபேக்ட்ஸா தான் சொல்ல முடியும். அதை கதையெல்லாம் அதை எதுவுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அட்லாண்டிக் ஓஷன், இது என்னன்னா 2வது இது அட்லாண்டிக் ஓஷன். இது பசிபிக் பெருங்கடலுக்கு அடுத்தது இருக்கு. எங்க இருக்குன்னா யூரோப் காண்டினென்ட், இது சவுத் ஆப்பிரிக்கா அண்டு நார்த் அமெரிக்கா காண்டினென்ட்டை 2த்தையும் பிரிக்குது இல்லைங்களா, அதுதான் இது அட்லாண்டிக் காண்டினென்ட். 2வது பெரிய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். பரப்பளவு 85.11 மில்லியன் சதுர கிலோமீட்டர். அதுக்கப்புறம் கிழக்கே ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும் மேற்கே அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் பிரிக்கிறதே இதுதான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது எஸ் வடிவத்தை போன்று உள்ளது. அப்புறம் ஜிப்ரால்டர் நீர் சந்தி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிப்ரால்டர் நீர் சந்தி. ஓகேங்களா. நிலச்சந்தி வேற, நீர் சந்தி வேற. நீர் சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும், அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும், மெடிட்டேரியன் சொல்லுவாங்களா அதுதான், இது தரைக்கடலையும் இணைக்கிறதே தான். அதுக்கப்புறம் போர்ட்டோரிக்கா அகழி காணப்படும் மில்வாக்கி அகழி. போர்ட்டோரிக்கால என்ன இதுக்கு, அதுல மரியானா ட்ரெஞ்ச், இதுல மில்வாக்கி, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மில்வாக்கி. அட்லாண்டிக் பெருங்கடல் ஆழமான பகுதி எத்தனைனா 8,600. இது கிட்டத்தட்ட எதோட ஒட்டி இருக்குன்னா எவரெஸ்ட் சிகரத்தை ஒட்டி இருக்கு. அதுக்கப்புறம் கண்டங்கள் மற்றும் பெருங்கண்டங்கள் ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்திய பெருங்கடல், இதான் அட்லாண்டிக் பெருங்கடல். ஓகேங்களா. தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா. இதுல என்னன்னா பரப்பளவுல 3வது அந்த ஃபேக்ட்ஸ் தான் இருக்கு. வேர்ல்டு மேப் இதுதான். இங்கதான் இருக்கு ஜப்பானு,
இங்கே தான் இருக்கு. சவுத் நார்த் அமெரிக்கா இப்போ இப்படி கொண்டு வந்தோம்னா ரெண்டும் பக்கத்துல இருக்கிற மாதிரி தான். ஆஸ்திரேலியாவுக்கும் வட அமெரிக்காவுக்குமே தூரம் கம்மி, இதுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் தூரம் கம்மி. ஓகேங்களா, இவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்திய பெருங்கடல் புவியின் 3வது பெருசு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதோட பரப்பளவுனா 7.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இது முக்கோண வடிவத்தை கொண்டுள்ளதால் அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, மாலத்தீவு, இலங்கை, மொரியஷியஸ், ரீயூனியன் உள்ளிட்ட பல தீவுகள். இந்தியன் ஓஷன்ல என்னென்ன தீவுகள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த தீவுகள்லாம் சொல்லணும். அதுக்கப்புறம் இங்க என்னென்ன இந்தியன் ஓஷன்ல கடல் இருக்குன்னா பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி. அதுக்கப்புறம் மலாக்கா நீர் சந்தி இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது. பசிபிக் பெருங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் எது செய்யணும்னா மலாக்கா நீர் சந்தி. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் பக்கத்துல இருக்கு. அதுக்கப்புறம் இந்திய பெருங்கடலில் வங்காள விரிகுடா, அரபிக் பெருங்கடல், பாரசீக வளைகுடா மற்றும் செங்கடல், ரெட் சி சொல்லுவீங்களா, அதெல்லாம் இந்தியன் ஓஷன்ல தான் இருக்கு. ரெட் சி, பாரசீக வளைகுடா. ஓகேங்களா, மொத்தம் 4 கடல் இருக்கு. பாக் நீர் சந்தி வங்காள விரிகுடா பாக் வளைகுடாவையும் இணைக்கிறது. இதுல என்ன நம்ம இந்தியன் ஓஷன்ல எது மிகப்பெரிய அகழினா ஜாவா. இதுதான் ட்ரென்ச்சுன்னு சொன்னோம். அகழினா ட்ரென்ச்சு, எப்படி மரியானா ட்ரென்ச்சு, மீல்வாக்கி அப்படின்னு சொல்றோமோ இதுல ஜாவா. இதனோட ஆழம் 7725 மீட்டர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தென்பெருங்கடல், சதர்ன் ஓஷன் வந்துருவோம். இந்த தென்பெருங்கடல் அண்டார்டிகாவையும் சுற்றி அமைந்திருக்கு. 21.96 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ராஸ் கடல், வெடல் கடல் மற்றும் டேவிஸ் கடல். ஓகேங்களா, இதுதான் சதர்ன் ஓஷன். ஓகே, இது என்னன்னு சொல்லுவோம்னா அண்டார்டிகா. இதுலதான் போலார் ரீஜன்னால இதுல பனி கட்டிகளா இருக்கும். ஓகேங்களா, இதுல தீவு ஹாட்டஸ்ட் தீவு, பவுமன் தீவு, போர்வெல் தீவு, அதுக்கப்புறம் ஹாட்டஸ்ட் தீவு அப்படின்னு சொல்லிட்டு 3 தீவு இருக்கு. தென் சாண்ட்விச் அகழி, அதாவது 7235 கிலோமீட்டர் இருக்கு. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்டிக் ஓஷன். ஆர்டிக் பெருங்கடல் மிகச்சிறியது. இதன் பரப்பளவு 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இருக்கும். இது ஆர்டிக் வட்டத்தினுள் அமைஞ்சிருக்கு. இது நார்வே கடல், கிரீன்லாந்து கடல், சைபீரியன் கடல் மற்றும் பேரன் கடல் போன்றதா இருக்கு. இந்த கிரீன்லாந்து தீவு, சைபீரிய தீவு மற்றும் நாவோயா, செமலியா போன்ற தீவுகள் இருக்கு. இந்த ஆர்டிக் ஓஷனோட இந்த ஓஷன் இது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் 3வது நிலப்பகுதி என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா. Send a map. You dare to dream, we care to accomplish.